ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட்ட ஒரு அரிய ரேர் கலெக்ஷன் கரன்சி நோட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 10 பவுண்ட் கரன்சி நோட்டு 2000 ஆண்டு முதல் 2017 ஆண்டுக்கு இடையில் இந்த கரன்சி நோட்டை வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அறிந்த ஒரு பெயர் டார்வின் கொள்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சார்லஸ் டார்வின் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்ற அந்த இயற்கை ஆர்வலரை கௌரவிக்கும் வகையில் இந்த கரன்சி நோட்டை வந்து இங்கிலாந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த கரன்சியுடைய முன்பக்கம் 2ஆம் எலிசபெத் மகாராணி அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்குதுல. இந்த நோட் வந்து மார்ச் 1ஆம் தேதி 2018 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறப்பட்டு பிளாஸ்டிக் நோட்டாக மாற்றப்பட்டிருக்கு. இதனுடைய சைஸ் 142x75 mm. இந்த கரன்சியுடைய பின்பக்கம் சார்லஸ் டார்வின் அவருடைய உருவப்படமும், ஒரு உருப்பெருக்கி, ஒரு தேன் சிட்டு மற்றும் HMS பீகிள் கப்பல். இந்த கப்பலில் தான் டார்வின் அவர்கள் வந்து உலகம் முழுவதும் சுற்றி பார்த்து அதனுடைய இந்த கொள்கையை வகுத்தாங்க. சார்லஸ் டார்வின் அவங்க வந்து பிப்ரவரி 12, 1809 முதல் ஏப்ரல் 19, 1882 வரை அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குது. ஒரு ஆங்கிலேய இயற்கையில் அறிஞரவங்க. இதுவரை வாழ்ந்த உயிரியலர்களான மிக செல்வாக்கு உள்ளவர்களில் ஒருவராக இந்த ராபர்ட் டார்வின் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா நான் நிறையா டைம் எடுக்கும். இதுவும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் கடல் வழியே HMS பீகிள் என்னும் கப்பலில் உலகில் பல இடங்களுக்கு சென்று, குறிப்பாக காலாபாசு தீவுகளுக்கு சென்று நிகழ்த்திய உயிரின கண்டுபிடிப்புகள் வியப்பூட்டுபவனாக இருந்திருக்கு. மனித இனம் குரங்கு இனத்தோடு தொடர்பு கொண்டது என்று இவர் அஞ்சாமல் கூறிய கருத்துக்கள் வந்து இன்றளவும் புகழ்பெற்று கொண்டிருக்கேன். அதை தான் பார்த்துட்ருக்கோம். டைம் இல்லைங்கிற குறைந்த அளவே குறிப்பை நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.